திருவள்ளூர் மாவட்டத்தில் வைரஸ் காய்ச்சலின் தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக திருத்தணி மருத்துவமனையிலிருந்து நமது செய்தியாளர் ரகுவரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நாம் தற்போது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் இருக்கிறோம். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்க 4 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் 56 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. மேலும் 10க்கும் மேற்பட்டோர் தனியார் மருத்துவமனையில் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியோடு சிகிச்சை பெற்று வராங்க. எந்த ஒரு தொற்று நோய் பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் அடிக்கடி ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இறப்புகள் ஏற்படுது. ஆனால் தொற்று நோயை தடுப்பதற்காக தொற்று நோய் தடுப்பு மையமோ எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையோ இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இந்த திருத்தணி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த வசதிகள் இருக்கு? காய்ச்சல் வந்தா எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க? திருத்தணி மாநகரை பொறுத்த வரைக்கும் 30 கிராமங்கள் மொத்தம் சுற்றி இருக்காங்க. அந்த 30 கிராமங்களும் அடிப்படை தேவை, அந்த கொசுக்கடி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வியாதிங்க வரும்போது கண்டிப்பாக திருத்தணி அரசு மருத்துவமனை தான் வந்தாகணும். ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா பொது மருத்துவமனையில் அதிகமான நோய் தொற்றுக்கு தான் இது இருக்குது. சில பேர் மருத்துவமனைக்கு ஏன் வரோம்னா நோய்களை போக்கத்து தான் வரும். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கொசுங்க கழிச்சா வேற ஒரு நோய் வரும்ன்றது தான் இங்கே எதுவாக இருக்குது. மக்கள் காய்ச்சல் இந்த ஊரில் மட்டும் அதிகமாக வரதுக்கு காரணம் அதுக்கெல்லாம் தடுப்பு நடவடிக்கை இருக்கா? இல்லை, அது பண்ணிட்டு இருக்காங்க. சில கிராமங்களுக்குலாம் அது போய் சேரலை. இது டவுனில் இருக்காங்க, மறந்து போகிறாங்க அப்படின்றது ஓகே. சில பஞ்சாயத்து கிராமங்கள் அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கெல்லாம் அது போய் சேரதும் கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் கழிவுநீர் இருந்ததுன்னா கொசு கண்டிப்பாக வரும். அதை நம்ம அங்கேருந்து அகற்றுறதுக்கான போதுமான இதே போன்று தொடர்ந்து இந்த திருத்தணி இந்த பகுதியை சார்ந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதிக அளவில் மாதம் ஒவ்வொரு பருவ காலத்திலும் அதிக அளவு தொற்று நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும், அதுக்காக தொற்று நோய் மையம் ஒன்று இங்கே தடுப்பு மையம் ஒன்று இங்கே ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரகுவரன்.